இன்றைக்கி காளான் பிரியாணி செய்யலாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு 50 கிராம் ஆயில், 50 கிராம் நெய் ஊற்றிக்கலாங்க. இது காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு வந்து 2 பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாங்க. அப்புறம் 3 பல்லேர் வெங்காயம், ஒரு 5-6 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வணங்க வரைக்கும் வணக்கணும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க. இதில் வந்து தக்காளி வந்து கட் பண்ணி போடுறத விட அரைச்சி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு 5 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் அரிசி பார்த்திங்கன்னா 3/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த அளவு தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். நான் வெங்காயம் நல்லா வணங்கினதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாங்க. அது நல்லா வணங்கினதும் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு ஊற்றிக்கலாங்க. தக்காளியோட பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வணங்க விடணும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் போட்டு நல்லா வணக்கிட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா தழை, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. ஒரு லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். 50 கிராம் தயிருங்க, அதையும் ஊற்றி நல்லா கலக்கி விட்டு அடி பிடிக்காமல் நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஆயில் பிரண்டு வரணும். அந்தளவுக்கு மசாலா வந்து நல்லா வெந்து வரணும். இந்த ஸ்டேஜில் 2 பாக்கெட் காளான் வந்து கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா வணங்கணும் காளான் வந்து. அதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சு காளான் நல்லா வேகட்டும். காளான் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போ வந்து 3/4 கிலோ அரிசி, அதாவது இந்த டம்ளரில் வந்து 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். இப்போது 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணின்னு 3 டம்ளர் அரிசிக்கு 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. தேவையான அளவு உப்பு போட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசி வந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். பிரியாணி அரிசி சீரக சம்பா 2 டைம் கழுவிட்டு இப்போ அரிசி சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு அரிசி எடுத்து போட்டு கலக்கிடலாங்க. கலக்கிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா தண்ணி லைட்டாக இருக்கிற மாதிரியும் மேலே வந்து அரிசியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு கலரி நல்லா கீழே இருக்கிற சாப்பாட்டை மேலே எடுத்து போட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி ஒரு வெயிட் வச்சு நம்ம ஒரு 20 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி. காளான் பிரியாணி வீடே மணக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் பிரியாணி மசாலா வந்து வீட்டில் அரைச்சி தான் நான் எப்போவுமே செய்வேன். வீட்டில் பிரியாணி மசாலா அரைக்கிற வீடியோ இன்னொரு நாளைக்கு நான் கண்டிப்பாக போடுறேங்க. இந்த மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.